கொடுத்துக்கிறாங்க கொஸ்டின் நம்பர் 16 என்ன கொடுத்துக்கிறாங்க சொல்றாங்க. In the equation of curve passing within the slope of tangent, slope is equal to sum of coordinates of the point ன்னு Sum of the சொல்லியிருக்காங்க சார். coordinates. ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு. ஓகே தானே. அப்போ ஸ்லோப் m ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறாங்க. ஸ்லோப்போட ஃபார்முலா dy பை dx ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது. சரிங்களா? நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முலா போதும், மற்றபடி பெருசாக அந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது எதுவுமே சொல்லல. கொஸ்டின் நம்பர் 16 ஈக்குவேஷன் வந்து இதுதான் நடக்கணும். அப்போ நார்மல் சிம்பிள் ஈக்குவேஷன் தான். அப்போ என்னாச்சு? அப்போ dy பை dx இந்த ப்ளஸ் ஒய் அங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் வந்து போட்டு -1 இன்ட்டு ஒய்ன்னு எழுதணும். ஏன்னா அப்போ தான் பி ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அதனால் எழுதிடும். சரிங்களா? இந்த ப்ளஸ் ஒய் இங்கே வந்து சரி கிடையாது. இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன இருந்துச்சு, -1 இருந்துச்சு. கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன இருந்துச்சு, எக்ஸ் இருந்துச்சு. அப்போ என்னது? இன்டெகிரல் பேட்டர். இன்டெகிரல் பேட்டர் இ பவர் மைனஸ் இன்டெகிரல் டிஎக்ஸ் வந்துருச்சு, இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்துருச்சு. சொல்யூஷன் என்னது? ஒய் இன்ட்டு இன்டெகிரல் பேட்டர் ஈக்குவல் டு இன்டெகிரல் இன்ட்டு q. q வந்து x ஆஃப் x இன்ட்டு e to the power minus x dx into dx plus ப்ளஸ் c. அப்போ என்னாச்சு? நம்ம u இன்ட்டு v ஃபார்முலா தான் இது. x இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸு மைனஸ் இங்கே வந்துடும். மைனஸ் ஆஃப் இன்டெகிரல் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ என்னாச்சு? ரெண்டு ப்ரெஷர் முடிச்சுக்கோமா? ஒய் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு எகெயின் ஒரு மைனஸ் வரும் இந்த இன்டெகிரல் ஃபார்முலாக்கு. அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. கரெக்டாக தானே? ஆமாங்க சார். அப்போ என்னது? இ பவர் மைனஸ் எக்ஸ் காமனாக வெளியிடுங்க. ரெண்டுக்குமே மைனஸ் இருக்கும். இப்போ ரெண்டுக்குமே மைனஸ் இருக்குன்னா மைனஸ் வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 கிடைக்குமா? ஆமாம் சார். அவ்வளோதான் கம்மி. இதான் கொஸ்டின் நம்பர் 16 ஆன்சர். சரிங்களா? ஓகே சார். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. தியரியாக இருந்தால் 2-3 டைம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது ஐடியா கிடச்சி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். இது நார்மல் சம் தான்.